இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான பாம்பே ஸ்வீட்டு, இதுக்கு பேர் அஃப்லாத்தூன். இது வந்து பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு பேர் அஃப்லாத்தூன் சொல்லுவாங்க. ஸோ இந்த அஃப்லாத்தூன் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான அருமையான இந்த பாம்பே ஸ்வீட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல அருமையான இந்த பாம்பே ஸ்வீட்டு, இதுக்கு வந்து அல்வான்னு கூட சொல்லலாம். இதுக்கு பேர் அஃப்லாத்தூனு. பாம்பே போனவங்களுக்கும் பாம்பேயில் இருந்தவங்களுக்கும் இந்த ஸ்வீட்டை பற்றி நல்லா தெரியும். வீட்டிலேயே எப்படி செய்யலான்றதை ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன். அதே போல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக்கு, ப்ரௌனி இதெல்லாம் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தால் இந்த அஃப்லாத்தூனும் அதோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக பிஸ்னஸ் ஆகும். ஏன்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா சூப்பராக அருமையாக வரும் அஃப்லாத்தூனு. செம்மையான இந்த அஃப்லாத்தூன் ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம். இது வந்து கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா. இது ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன், 250 கிராமு. ஸோ இது வந்து நமக்கு ஸ்வீட் ஸ்டால், ஸ்வீட் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அடுத்தது பால் பவுட்ரு 1 கப் அளவுக்கு. ஸோ நான் மெஷரிங் கப்பு எல்லாமே ஒரே அளவு கப் எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பு நீங்களும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பால் பவுட்ரு 1 கப்பு, 1 கப்பு பால், சர்க்கரை 1 கப் எடுத்துருக்கேன். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இது வந்து ஒயிட் சுகர், கேஸ்டல் சுகரில் தான் செய்வாங்க. அதனால் நான் இதில் செய்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அடுத்தது சோஜி, அதாவது ரவா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் 1 கப் அளவு. அதே போல் வெள்ளரி, பூசணி, தர்பூசணி, அதே போல் சன்ஃப்ளவர் 4 விதமான சீடு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது உங்களாண்ட அவைலபிளோ அதை எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் சீடு இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்தது பாதாம், முந்திரி. வாங்க இது செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க. நமக்கு வந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான். இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் நெய் ரொம்ப ஹீட் ஆக தேவையில்லை. இதில் நம்ம இந்த பாதாம், முந்திரி, இந்த சீடெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, சும்மா வறுத்து எடுக்கணும், அவ்வளோதான். இதோட கலர் வந்து நமக்கு ட்ரை டார்க் ஆகக்கூடாது. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தா போதும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நெய் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். அதான் நெய் வந்து ஓவராக ஹீட் ஆகக்கூடாது. இதில் ரவா போட்டுக்கலாம். இந்த ரவா போட்டு ரவா வந்து நல்லா வறுக்கணும். ரவா நல்லா டார்க்காக ஆகிடும், பொன்னிறமாக ஆகிடும், அந்த அளவுக்கு வறுக்கணும். கைவிடாமல் நம்ம வந்து கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருக்கிறது தான் அந்த மெயின் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட கேப் விடாமல் இதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த ரவா வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்த பிறகு தான் நம்ம அடுத்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ சூப்பரான அருமையான ஸ்வீட்டு இது. பாம்பேயில், மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு அஃப்லாத்தூன். நல்லா ரிச்சான ஸ்வீட்டும் கூட. இது இந்த அளவுக்கு வறுக்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சோஜியோடைய கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும் இது ப்ரௌன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த சோஜி வந்து நல்லா ப்ரௌன் ஆனால் தான்
இந்த அல்வாவுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், சுகரு. இந்த சுகரோடையே நம்ம இந்த மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே இதை வந்து விடாமல் செஞ்சுட்டே இருக்கணும். தீய விட்டுறாதீங்க. ஸோ அடி பிடிச்சிடுச்சுன்னா, தீஞ்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதே போல் அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வைங்க. ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதே போல் இப்போ சர்க்கரை நம்ம போட்டிருக்கிறதுனால சர்க்கரை வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும். ஸோ அதால் நம்ம கொஞ்சம் அதை கைவிடாமலே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த கோவா, ஸ்வீட்லெஸ் கோவாவை போட்டுக்கலாம். நல்லா உடைச்சி விடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. இதே போல் இப்போ இது நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த சட்டியை விட்டு அது அப்படியே திரண்டு வரணும், அல்வா மாதிரி. அந்த பதம் வர வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் செய்யுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். அடி பிடிச்சிடும். மெயினாக வந்து இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளும் நம்ம டக்குன்னு அடி பிடிக்கிற பொருள் தான். ஸோ நம்ம கொஞ்சம் அடி பிடிச்சா கூட அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஆனால் நம்ம கரெக்டாக செஞ்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான அல்வா நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் எடுக்கும் அந்த அல்வா ஸ்ட்ரெச்சர் வர்றதுக்கு. இந்த ட்ரை நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்படி நான் கைவிடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கேனோ அதே போல் செய்யுங்க. இந்த நெய் வந்து தனியாக பிரிஞ்சு, ஓரெல்லாம் நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்து நிற்கணும். அல்வா வந்து நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க இதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். சூப்பராக போகும் உங்கள் பிஸ்னஸ்ஸு. ஏன்னா இது புதுவிதமான ஸ்வீட்டு, அதே டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு.
அஃப்லாத்தூன். இந்த மாதிரி ஒரு நெய் தடவுன ஸ்கொயர் பாக்ஸில் இதை போட்டு செட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை 1 hour அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு நம்ம இந்த பீஸ் போடலாம். ஸோ அருமையான சூப்பரான பாம்பே ஸ்வீட் அஃப்லாத்தூன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணி விட்டுடலாம். கார்னிஷ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல அருமையான டேஸ்டியான ஸ்வீட்டு. சாப்பிட்டீங்கன்னா அப்படியே தொண்டையை விட்டு இறங்குறதே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் அஃப்லாத்தூன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.